வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவலை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் போட்ட அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கை கொடுத்துருப்போம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா டீட்டெயில்ஸும், நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான எல்லா தகவல்களும், நியூஸ் பேப்பர் கட்டிங், மந்த்லி பிடிஎஃப், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம அதில் போடுவோம். நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான அப் டு டேட் அதில் தாங்க போடுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 6 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அதாவது இதோட டீம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெப் அப் த பேஸ். இது என்னன்னு பார்க்கலாங்க. 2025க்கான தீம் ஸ்டெப் அப் த பேஸ். அதாவது பெண்களுடைய பிறப்பு உறுப்பு சிதைவுக்கு எதிரான தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இந்த நாள் ஐநா சார்பில் அனுசரிக்கப்படுதுங்க. என்னன்னு சொல்லணும்னா, ஆப்பிரிக்கா போன்ற ஒரு சில நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இளம் வயதிலேயே அவர்களோட பிறப்பு உறுப்பு சிதைவுக்கான சூழல் அங்கே நிலவுதுங்க. ஸோ அவங்களால் அதை என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இரத்தப்போக்கு அதனால் ஏற்பட்டு சில நேரங்களில் மரணம் கூட ஏற்படுதுன்னு நம்ம தகவல் பார்க்குறோம். ஸோ இதுக்கான விழிப்புணர்வு நாளாக தான் நம்ம இந்த நாளை ஐநா அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்குறோம். அடுத்த தகவல் போகலாம். அதிபர் ட்ரம்ப் என்ன உத்தரவு? இவர் என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க. அந்த வடிவேல் சொல்லுவார்ல, பில்டப் விடணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்லை, நம்ம எதை பண்ணாலும் இந்த உலக நாடுகள் நம்மளை உத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறாருங்க. இதை கையெழுத்து போட்டு காட்டுறாரு பாருங்கள், என்னன்னு பார்க்கலாம். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா விலகிட்டாங்க. எதுலேருந்து விலகிட்டாங்க? ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலேருந்து விலகிட்டாங்க. இப்போ தான் WHO உலக சுகாதார அமைப்புலேருந்து விலகினாங்க. பாரிஸ் ஒப்பந்தத்துலேருந்து விலகினாங்க. அடுத்தது ஐநா மனித உரிமை கவுன்சிலேருந்து விலகிட்டாங்க. இவர் ஒன்று இது புதுசு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 45வது பிரதமராக இருந்தார்லே, அதிபராக இருந்தார்லே, அப்போயே இதே வேலை தான் பண்ணார். அவர் மறுபடியும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் அவர்கள் மறுபடியும் அந்த அமைப்பில் போய் இணைஞ்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இவர் வந்தோடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இப்போ இந்த தகவல் என்ன அப்படின்னா, ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசாணையை ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் அந்த அமைப்புக்கு அமெரிக்கா நிதியுதவி அளிப்பது முழுமையாக நிறுத்தப்படுகிறது. நேற்று தான் நாம் பார்த்தோம் 326 கோடி நம்ம கரெக்டாக கட்டிட்டோம் ஐநாவுக்கு அப்படின்னு. இவர் பார்த்திங்கன்னா அதுலேருந்து விலகிட்டார். இவருக்கு இதே பொழப்பாக போச்சுங்க. இவர் ஏன் விலகினார் அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் முடிவுக்கு பிறகு புதிதாக போர்கள் தொடங்குவதை தடுப்பதற்காகவும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டவும் தான் ஐநாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிச்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த அமைப்பில் சில துணை அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிப்படை நோக்கத்திலிருந்து தடமாறி அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளோட நலன்களுக்கு எதிராக செயல்படுறதா இவர் குற்றம் சாட்டுறாரு. சொல்லப்போனால் யூத விரோத செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எனவே மனித உரிமைகளுக்கான ஐநா பிரிவிலிருந்து அமெரிக்கா விலகிருச்சுன்னு காரணம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, கல்வி, அறிவியல், கலாச்சார மேம்பாட்டுக்கான ஐநா பிரிவான யுனெஸ்கோ, பாலஸ்தீன அகதிகள் நலனுக்கான ஐநா பிரிவான UNRWA ஆகியவற்றிலிருந்தும் அமெரிக்க உதவிகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி தகவல் சொல்லுது. நாட்டின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் மீண்டும் பொறுப்பேற்றார் இல்லைங்களா, அதிலிருந்தே உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் தங்கியிருக்கிறவங்க, பிறப்பின் அடிப்படையில் அளிக்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது, சட்டவிரோத குடியேற்றவாசிகளை நாட்டை விட்டு வெளியேற்றுவது, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 104 பேரை நாடு கடத்திட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து பஞ்சாபுக்கு வந்திருக்காங்கங்கிறது தகவல். அதே மாதிரி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற்றம், போதைப் பொருள் கடத்தல், அதை தடுக்கிறதுக்கு தவறிய குற்றச்சாட்டின பேரில் கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது இறக்குமதி பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிரடி உத்தரவு தாங்க ட்ரம்ப் போட்டிருக்காரு. சீனா மேலே போட்டார், இப்போ சீனா இவங்க மேலே போட்டாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா சீனா அமெரிக்காகிட்டேருந்து பொருள் வாங்க, நம்மக்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாம் அதை பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குது.
இறக்குமதி பொருட்களுக்கு 25% கூடுதல் அறிவிப்பது போன்ற உத்தரவுகளை ட்ரம்ப் பிறப்பித்து வராருங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இப்போ இன்றைக்கி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிருந்து அமெரிக்கா மீண்டும் விளக்கம் அப்படின்னு சொல்லி உத்தரவு இப்போ வந்திருக்கு. இவருக்கு இதே வேலையாக போச்சுங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். நம்ம முதல்வர் என்ன இன்றைக்கி நலத்திட்ட உதவிகளை செய்கிறாரு என்னன்னு பார்க்கலாம். கலைஞர் கருவூலம் இணையப்பக்க தொடக்கம். கலைஞர் கருவூலம் அப்படிங்கிற இணையப்பக்கத்தை நம்ம முதல்வர் தலைமைச் செயலகத்திலேருந்து காணொலி வாயிலாக தொடக்கம் பண்ணியிருக்காருங்க. தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் கருவூலம் சிறப்பு இணையப்பக்கத்தை தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள்காட்டியினையும் வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருக்காரு இல்லையா, அவர்களோட நூல்கள் அனைத்துமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய நூல்களை இணைய வழியில் படிக்க பிரத்யேக பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. கலைஞர் கருவூலம் அப்படின்னு அதுக்கு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த பக்கத்தில் கருணாநிதியின் அனைத்து படைப்புகள் குறித்த விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சங்க இலக்கியங்களான 10 பாட்டு 8 தொகை உள்ள பாடல்கள், உள்ள பாடல்கள் ஓவியங்களாக தீட்டப்பட்டு அவற்றை கொண்டு சங்க தமிழ் நாள்காட்டி தயாரிக்கப்பட்டுள்ளது. இலக்கியம், உரைகள், திரைப்படங்கள் குறித்த விவரங்களும் இந்த இணைய பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் கருவூலம் அப்படிங்கிற இதில் இருக்கும். அவர் சம்பந்தமான எல்லா படைப்புகளுமே அதில் இருக்குங்க. நம்ம அதில் போய் பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலைஞர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது நம்ம முதல்வர் என்ன நலத்திட்ட உதவிகள் செய்கிறாருன்னு பார்க்கலாங்க. 75,151 பயனாளிகளுக்கு 167 கோடி இல்லைங்க என்ன நலத்திட்ட உதவின்னு பார்க்கலாம். 167 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை செய்கிறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம களப்பணியில் இருக்கார் இல்லைங்களா, அதில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வியாழக்கிழமை இன்னைக்கு வரும் முதல்வர் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, அந்த திட்டப்பணிகளெல்லாம் இன்றைக்கி திறந்து வச்சு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்த பட்டா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இலவச வீட்டுமனை பட்டா, இணையவழி பட்டா உள்ள மொத்தம் 75,151 பயனாளிகளுக்கு ரூ. 167 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க போகிறாருங்க நம்ம முதல்வர். இதுதான் நம்ம முதல்வர் செய்கிற நலத்திட்ட உதவிகள் இன்றைய நாளில் நாம் பார்க்குறது. அதுபோல் விவசாயிகளோட உரிமைக்காக போராடிய நாராயணசாமி நாயுடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சொல்கிறேன். விவசாயிகளின் உரிமைக்காக போராடும் சமூக உழவராக வலம் வந்த நாராயணசாமி நாயுடு விவசாயிகளுக்காக தனி அமைப்பையே தொடங்கிட்டாருங்க. அவர் தான் விவசாயிகளுக்கான தனி அமைப்பையே தொடங்கினவர். அவரது முயற்சிகள் காரணமாக தான் பல்வேறு மாநிலங்களில் உழவர் சங்கங்கள் உருவாச்சு. அதாவது 1982ஆம் ஆண்டு இந்திய உழவர் மற்றும் உழைப்பாளர் கட்சியை அவர் தான் தொடங்கினார். நம்ம நாராயணசாமி நாயுடு விருது கேள்விப்பட்டிருப்போம். குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம முதல்வர் அதை வழங்கியிருப்பார். அது நமக்கு ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இந்த விருது பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளோட உரிமைக்காக பல ஆண்டுகள் போராடிய முன்னாள் விவசாய தலைவர் சின்னமன்னா நாராயணசாமி நாயுடுவின் நினைவாக 2020ஆம் ஆண்டு தாங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நம்ம தமிழக முதல்வர் இந்த விருதுகளை வழங்கினார். இந்த வருஷம் யார் வாங்கினாங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ இவரை பற்றி சொல்லும்போது நம்ம அதை யார் வாங்கினாங்கிறது தெரிஞ்சுக்குவோம். அப்போது தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஆர் முருகவேல் அவர்கள் நாராயணசாமி நாயுடு அவர் விருதை வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்த விருது அவரோட நெல் உற்பத்தி திறமையை பாராட்டுது. விவசாயிகளோட நெல் உற்பத்தி திறமையை ஊக்குவிச்சு அவர்களோட முயற்சிகளை பாராட்டும் வகையில் தான் இந்த விருது வழங்கப்படுது. அதுதாங்க நம்ம பார்க்குறோம் இந்த தகவலில். அடுத்தது பார்க்கலாம். பிளேஸ் நல்லா இருக்குல்ல, ஜம்முன்னு ஜாலியாக அப்படியே பனிக்கட்டியாக இருக்குதுல்ல, என்னன்னு பார்க்கலாம். கிரீன்லாந்துங்க இது. எதுக்காக நம்ம இப்போ கிரீன்லாந்து பார்க்குறோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து நன்கொடை பெறுவதற்கு கிரீன்லாந்து நாடாளுமன்றம் தடை விதிச்சிருக்கு. இவங்க ஏன் தடை விதித்தாங்க அப்படின்னா கிரீன்லாந்து நாடாளுமன்றம் தடை விதிச்சிருக்கு. என்னடா நன்கொடை வந்தால் சந்தோஷம் தானே, வாங்கி செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அவங்க காரணம் இல்லாமல் இந்த நன்கொடையை வேண்டாம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் போய் தடை செய்யலை.
அதாவது இந்த கிரீன்லாந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடலுக்கு இடையே இதான் இந்த கிரீன்லாந்து தீவு இருக்குது. 1979ஆம் ஆண்டு தான் சுயாட்சி இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நீங்களே ஆண்டுக்கோங்கடா அப்படின்னு. மொத்தமாக 57,000 பேர் தான் இதில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா கிரீன்லாந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன்லாந்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள் வெளிநாடுகளில் இருந்து நன்கொடையை பெறுவதற்கு அந்த பிராந்திய நாடாளுமன்றம் தடை விதிச்சிருக்கு. தங்களின் கிரீன்லாந்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து வலியுறுத்திட்டு இருக்கிற சூழலில் இவர் அங்கேயும் போய் இந்த பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. பனாமா கால்வாய் எங்களுது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அதனால் வந்தது தான் இந்த வேணை. அதனால தான் இவங்க பாவம் இப்படி போட வேண்டியதாக போச்சு. அப்பா நீ வெளிநாட்டிலேருந்து எனக்கு எந்த நன்கொடையும் கொடுக்கவும் வேண்டாம், நீ என்னை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு ஆட்டி படைக்கவும் வேண்டாம், நாங்கள் நீங்கள் வாங்கவே இல்லை, அதுக்கு நான் தடையே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தை தடையே போட்டு விட்டார். தகவல் என்னென்னு பார்ப்போம். தங்களின் கிரீன்லாந்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து வலியுறுத்தி வரும் சூழலில் இத்தகைய முயற்சிக்கு அரசியல் ஆதரவு திரட்டப்படுவதை தடுப்பதற்காக தான், அரசியல்வாதிகள் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களுக்கு இடையே இந்த தீவு இருக்கிறதுனால அமெரிக்கா, ரஷ்யா, சீனா பாவங்க இவங்க இருக்கிறதே வெறும் 57,000 பேர் தான். இந்த நாட்டை பார்த்தாவே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த நாடுகளில் உள்ளிட்ட உலக சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இந்த தீவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கான். ஸோ டென்மார்க்குக்கு சொந்தமான தாது வளம் நிறைந்த கிரீன்லாந்துக்கு கடந்த 1979ஆம் ஆண்டில் சுயாட்சி வழங்கப்பட்டிருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய தீவுங்க இது வந்து 80% நிலப்பரப்பு பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கும். அதனால தான் நம்ம இந்த பிக்சரில் பார்ப்போம், பனிக்கட்டியால் பேக் சைடில் இருக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமோ. 80% நிலப்பரப்பு பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கு. ஸோ எஞ்சி இருக்கிற பகுதியில் தான் வந்து சுமார் 57,000 பேர் வந்து வசிச்சிட்ருக்காங்க. தற்போது சுயாட்சி பிரதேசமாக செயல்பட்டு வரும் கிரீன்லாந்து பொது வாக்கெடுப்பு மூலம்தான் டென்மார்க்கிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்கான வாய்ப்பு கடந்த 2009ஆம் ஆண்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதாங்க நம்ம கிரீன்லாந்தை பார்க்குறதுக்கான காரணம். இவர் வந்து ட்ரம்ப்போட பிரச்சனை பண்ணுறாருங்கிறதுனால தான் அவங்க நன்கொடையை வேண்டாம், வெளிநாட்டிலேருந்து நீங்கள் எந்த நன்கொடையும் வாங்கவும் வேண்டாம், நம்மளை யாரும் வந்து பிடிச்சிட்டு போக வேண்டாம், ஆட்சி பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்காவோட இராணுவம் வந்து கிரீன்லாந்தில் வந்து இருக்குது. ஏன்னா வந்து டென்மார்க்கோட நட்பு உறவு இருக்கிறதுனால அவங்களோட இராணுவ படை வந்து இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல். டென்மார்க்கோட பிரதமர் பார்த்தோம் அப்படின்னா மேட் ஃப்ரெட்ரிக்சன் அவர். அதே மாதிரி கிரீன்லாந்தோட பிரதமர் பார்த்தோம்னா மியூட் இக்கட்டே. இவங்க 2 பேரும் பிரதமருங்க. டென்மார்க்குக்கு அவர், கிரீன்லாந்துக்கு இவர். இதனால தான் வெளிநாட்டிலேருந்து நன்கொடை வேணான்னு கிரீன்லாந்து சொல்லிட்டாங்க. சரி, நம்ம அடுத்த தகவல் பார்ப்போம். தகவலோட சில துளிகள், சும்மா ஒன்லைனர் மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை, அதனால் நம்ம ஒன்லைனராக தெரிஞ்சுக்குவோம். எங்கேயாவது நமக்கு கேள்வி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பதில் எழுத ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக வெள்ளை புலி மையம் அமைக்கப்பட்டிருக்குங்க. வெள்ளை புலி மையம் வந்து மத்திய பிரதேசத்தில் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக வந்து அமைக்கப்பட உள்ளது. அதே மாதிரி தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா பேரவையில் தீர்மானம் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கூட கொடுத்துருப்போம், நீங்கள் இதோட விவரம் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து நம்ம முதல்வர் சொல்லிட்டாரு இதை நாம் பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. பட் தெலுங்கானா முதல்வர் வந்து இதை ஒரு தீர்மானம் பண்ணி எடுத்துட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பேப்பர் கட்டிங்கில் இருக்கும், பாருங்கள் தெரியும். அதே மாதிரி நேற்று நம்ம வந்து அகலாய்வு பணிகள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, வெம்பக்கோட்டையிலேருந்து 6 வட்ட சில்லு கிடச்சிது, மருகூர்லேருந்து ஒரு இரும்பு கத்தி கிடச்சிதுன்னு. அதே மாதிரி எலும்பு முனை கருவியும் ஒரு தகடும் வந்து கிடச்சிதுன்னு சொல்லியிருப்பேன். அது எங்கே அப்படின்னா பொற்பனை கோட்டையில், அது அங்கே நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஸோ அதனால் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எலும்பு முனை கருவியும் உடைந்த நிலையில் ஒரு தங்கத்தோட சிறிய பகுதியும் கிடச்சிருக்கு. அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பொற்பனை கோட்டை. ஏன்னா இந்த பேரை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் நமக்கு எங்கேயோ எதுவும் விட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா, தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால தான் வந்து நான் இதில் இன்றைக்கி தகவலோடு இதை ஆட் பண்ணி சொல்கிறேன். வெம்பக்கோட்டை சொல்லியிருக்கேன், மருங்கூர் சொல்லியிருக்கேன், பொற்பனை கோட்டை சொல்லியிருக்கேன். 3லேயும் 3 கிடச்சிருக்குங்க, நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக தான். அதே மாதிரி 2008ஆம் ஆண்டு 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் தொடங்கப்பட்டது.
ஆம்புலன்ஸை பற்றி ஒரு தகவல் நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்குங்க. நம்ம முதல்வர் வந்து இது பண்ணியிருப்பாரு. அதை சொல்லும்போது ஒரு 2008ஆம் ஆண்டில் வந்து 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் தொடங்கப்பட்டுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக. சமீபத்தில் தூக்க நோயை ஒழித்த நாடு எப்படின்னா கினியா. இப்போ தான் மலேரியாவை ஒழித்த நாடு ஜார்ஜியான்னு பார்த்தோம். 45வது நாடாக பார்த்தோம். 44 எகிப்துன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சமீபத்தில் தூக்க நோயை ஒழித்த நாடு அப்படிங்கிறது கினியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழுநோயை ஒழித்த முதல் நாடு ஜோர்டான் அப்படிங்கிறதும் தகவலுங்க. ஜோர்டான், கினியா இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சூழல் மன்றங்கள் கால மாற்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பள்ளிகளில் இதை தொடங்கப்படும்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அடுத்த தகவல், மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவு. எதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க மத்திய நிதி அமைச்சகம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முகேஷ் அம்பானி இருக்கார் இல்லைங்களா, ரிலையன்ஸ் குரூப் முகேஷ் அம்பானி, அவர் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. மேற்கு வங்கத்தில் அடுத்த சில ஆண்டுகளில் ₹50,000 கோடி முதலீடு செய்ய இருப்பதாக ரிலையன்ஸ் குழுமத்தோட தலைவர் முகேஷ் அம்பானி வந்து தெரிவிச்சிருக்காரு. கொல்கத்தாவில் 2 நாளாக நடைபெறும் மேற்கு வங்க உலக முதலீட்டாளர் மாநாடு 2025, அதாவது புதன்கிழமை தொடங்கிச்சு. நேற்று தொடங்குச்சுங்க. இதில் வந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் முகேஷ் அம்பானி, ஐடிசி நிறுவன மேலாண்மை இயக்குனர் சஞ்சீவ் பரி, அந்த மாதிரி நிறைய நிறுவன தொழிலதிபர்கள்லாம் வந்து பங்கேற்றாங்க. இதில் முகேஷ் அம்பானி என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் நாங்கள் 50,000 கோடி வந்து மேற்கு வங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதனால் டைரெக்டாக வந்து 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காரு. நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி மத்திய நிதி அமைச்சகம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவு வந்து அவங்க மட்டும் போடல. ரீசெண்டாக வந்து அமெரிக்காவிலையுமே இதே உத்தரவு போட்டிருந்தாங்க. அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. என்னென்னா அதுவும் டீப்சீக் தாங்க. அவங்க சொன்னாங்க அமெரிக்கா டீப்சீக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் நம்ம இந்தியா சொல்லுது டீப்சீக் மட்டும் இல்லை, அதோட சேர்த்து சேட் ஜிபிடி விட்டு தொலைங்க அப்படிங்கிறாங்க. எங்கன்னு பார்க்கலாம். அலுவலகம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்தும் கணினி, டேப்லெட், அறிதிறன் பேசி ஆகியவற்றில் சேட் ஜிபிடி, டீப்சீக் உள்ளிட்ட எந்த வகையான செயற்கை நுண்ணறிவு செயலிகள், மென்பொருள்களையும் பயன்படுத்தக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவு போட்டாச்சு. ஏன் போட்டாங்க அப்படின்னா, முன்னதாகவே இது வந்து ஆஸ்திரேலியா, இத்தாலி போன்ற நாடுகளில் சீனாவோட டீப்சீக்கை, அதாவது செயற்கை நுண்ணறிவு செயலி இருக்குது பார்த்தீங்களா, அரசு சார்ந்த பணிகளில் கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆஸ்திரேலியா, இத்தாலி எல்லாம் போட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, டீப்சீக் செயலியை பயன்படுத்துகிற அமெரிக்க நாடாளுமன்றமும் அலுவலக ஊழியர்களுக்கு தடை விதிச்சிருந்து. ஏன்னா நம்ம தகவல் எதுவும் திருட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால தாங்க. இவ்வளோ திருடிடுச்சுன்னா அதனால தாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது வந்துடக்கூடாதுல்ல. அரசு அலுவலக கணினிகள் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ரெக்கார்டெல்லாம் இருக்கும். அதை அவன் ஹேக் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது? ஸோ நம்ம நாட்டிலையும் இந்த இதை வந்து தடை விதிச்சிட்டாங்க, அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஆஸ்திரேலியா, இத்தாலி, அது இல்லாமல் அமெரிக்கா, இவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் சொல்லியிருக்கோம். நாம் சொன்னது டீப்சீக்கோடு சேர்த்து சேட் ஜிபிடி சொல்லிட்டோம். அடுத்த தகவல் பார்க்கலாம். இந்தியாவோட வளர்ச்சி பயணம், அதாவது பட்ஜெட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது இன்னும் 1-2 பார்த்துட்ருக்கோம்ல. அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சி பயணம் 2047 வளர்ந்த பாரதம், அதுதாங்க நம்மளோட கருப்பொருள். இந்த வருஷம் 2025-26க்கு நிதி அறிக்கை வெளியிட்டோம் இல்லைங்களா, பட்ஜெட், அதோட கருப்பொருள் தான் அது. 2047க்கானது. அதாவது 2047 வளர்ந்த பாரதம் அப்படின்னு நம்ம இந்தியா ஆகும்னு சொல்லி அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட 8வது அறிக்கைங்க. கண்டினியூஸாக 8வது அறிக்கை அதிகமாக. அதாவது இதுக்கு முன்னாடியுமே வந்து 10 டைம் வெளியிட்டவங்க இருக்காங்க. அது கண்டினியூஸாக இல்லை, இது வந்து கண்டினியூஸாக 8 டைம் வந்து அவங்க நிதி பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, நிதி அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சி பயணம் எப்படி 2047 வளர்ந்த பாரதம், விவசாயம், ஏற்றுமதி, முதலீடுகள், குறு சிறு நடுத்தர தொழில்களில் இவர்களை இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் மேம்படுத்தும் போது நம்ம வந்து 2047 வளர்ந்த பாரதமாக ஆக முடியும் அப்படிங்கிறது அவங்க வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க.
அரசு அதாவது பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ரொம்ப முக்கியம். வீட்டில் எப்படி பட்ஜெட்டு, வருமானத்தை வச்சு பட்ஜெட். ஒன்றோ வேலைக்கு போகணும், வீட்டில் இருக்கிறவங்களோட வேலைக்கு போகிற இன்கம்மை வச்சு அதோட செலவு சொல்லுவோம். அப்படி அந்த ஒரு ஒரு ஆள் வருமானம், அந்த வருமானம் மட்டும் வராது. ஏதாவது வீடு கடைகள் வாடகைக்கு விட்டுருப்போம், அதோட வருமானம். இல்லை விவசாயம் இருக்கும், அந்த மாதிரி வருமானம். தொழில்கள் ஏதாவது இருக்கும், தொழில் நிறுவனங்கள், அந்த மாதிரி வருமானம். இப்படி நம்ம வீட்டுக்கே ஒரு வகையில் பல வகையில் வருமானம் வரும் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் இல்லைங்க, வர வீட்டுக்கு சொல்கிறேன், எப்படியோ ஒரு வகையில் வருமானம் வருது இல்லையா? அதே மாதிரி நாட்டுக்கு பல வகையில் வரிகள் மூலயமா நமக்கு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை எந்த வகையிலலாம் நமக்கு வருது, எந்த வகையிலலாம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ரூபாய் வச்சு கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுதாங்க இந்த அட்டவணை, வரவு செலவு அட்டவணை. வரவு என்ன அப்படின்னா, சொல்லப்போனால் என்ன அப்படின்னா, அரசுக்கு கிடைக்கக்கூடிய பல வகையான வருமானங்களில் ரூபாய் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த ரூபாய் எந்தெந்த வழிகளெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த ரூபாய் நம்ம அரசு செலவு பண்ணுது அப்படின்னா எந்தெந்த வகையில எல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னு இந்த அட்டவணைப்படி நம்ம பார்க்க போகிறோம். தனிநபர் வருமான வரி 22%. அதுதான் அந்த 12,75,000 வரைக்கும் நம்ம வரி கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு மேலே வரி கட்டுவோம் பார்த்தீங்களா? அதுதான் அந்த மாதிரி வருமானம் நமக்கு எப்படி வருதுன்னா, அந்த ரூபாய்க்கு 22% வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்களோட இதை டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா? கட்டுறாங்களோ கட்டலையோ ஏமாத்துறாங்களோ, ஆனால் நிறுவன வரி 17% அப்படிங்கிறது அது மூலிமா இந்த ரூபாய்க்கு வரவு கிடைக்கும். அதே மாதிரி சரக்கு சேவைகள் வரி 18%, கலால் வரி ஒரு 5%, இந்த டோல்கேட் வரி ஒரு 4%. டோல்கேட்னோடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நம்மளது தமிழ்நாட்டில் ஏற்கனவே 72 டோல்கேட் இருந்தது தேசிய நெடுஞ்சாலைகளில். இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி மத்திய அரசுக்கு தெரிஞ்சிருச்சுப்பாவோ, இன்னொரு சேர்த்து விடுங்களா அப்படின்னு 90 மாற்றிக்கிட்டாங்கங்க. 72லேருந்து இப்போ 90 சுங்கச்சாவடிகள் வந்துருச்சு. பீகாருக்கும் டெல்லிக்கு அள்ளி கொடுத்ததோட விளைவு எங்கடா நிற்கும், எப்படியடா போகும் அப்படின்னு நினச்சா நம்ம மாநிலத்தில் இப்படி நிற்கிது. பார்க்கலாம், இதோட மட்டும் முடியாது, என்னன்னு பார்ப்போம். இதில் சுங்கவரி நமக்கு தெரிஞ்சுக்குவோம். தேசிய நெடுஞ்சாலைகள் 72 இருந்துச்சு தமிழ்நாட்டில், இப்போ 90 மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் வரி சாராத வருவாய் அப்படின்னு ஒரு வருவாய் 9% வருது. அதாவது கடன்கள் மூலமாக ஒரு 24%. நம்மளோட வரவு பார்த்தீங்க அப்படின்னா கடன்கள் மூலிமா கிடைக்கிற வருவாய் தான் நம்ம மத்திய அரசுக்கு அதிகமாக இருக்குங்க. 24% இருக்குது. தனிநபர் வருமானம் 22 இருக்குது. ஆனால் கடன் மூலயமா நமக்கு மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருமானம் பார்த்திங்கன்னா 24% இருக்குது. அதே மாதிரி செலவும் பார்த்தா அப்படின்னா வட்டி செலுத்துவோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா 20%. மாநிலங்களுக்கு வரி பகிர்வு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒரு 22% செலவு. இவங்க இந்த ரூபாயில் எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா, வட்டி செலுத்துதலுக்கு 20, மாநிலங்களுக்காக 22, பாதுகாப்புத்துறை ஒதுக்கீடு 8. பாதுகாப்புத்துறைனா இந்த டிஃபென்ஸ் தாங்க, அந்த மிலிட்ரிக்கு வாங்குகிற பொருள்கள்லாம் இருக்குங்களா, பொருளில் இந்த வண்டி, விமானம், போர் கப்பல். இப்போ கூட நாட்டுக்கு ஒரு 3 போர்க்கப்பல் போன மாதத்தில் அர்ப்பணிச்சார் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் விமானமெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அலங்காரத்து அந்த இதில் பார்த்துருப்போம், குடியரசு தின ஊர்தியில் பார்த்துருப்போம். நம்ம என்னென்ன வச்சுருக்கோம், என்னென்ன ரகமெல்லாம் வச்சுருக்கோம், போர் விமானத்தில், கப்பலில் என்ன வச்சுருக்கோம், ரஃபேல் ரக கப்பல் விமானங்கள்லாம் வச்சுருப்போம், நீர்மூழ்கி கப்பலில் வச்சுருப்போம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த பாதுகாப்புத்துறைக்காக ஒதுக்கீடப்படுறது 8%. அதே மாதிரி மத்திய அரசோட திட்டங்கள், இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது மத்திய அரசுக்கு. வேளாண்மை இருக்குது, நீர்வளத்துறை இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலைக்கும் ஒவ்வொரு திட்டம் போட்டிருப்பாங்க. உதாரணமாக சொல்ல போனோன்னா தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், இதுக்காக ஒரு செலவு. அதே மாதிரி தேசிய ஆயுள் திட்டம், அது ஒரு இது. ஸ்டார்ட் அப் திட்டம், இந்தியாவோட ஸ்டார்ட் அப் திட்டம், ஊரக குடிநீர் விநியோக திட்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு திட்டம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது மத்திய அரசோட திட்டங்கள் பார்த்தோம்னா நமக்கு 16% அதில் போயிடுது. அதே மாதிரி மத்திய அரசின் நிதியுதவியுடன் கூடிய திட்டங்கள், மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்கிற திட்டம், நிதி ஆணையம் மற்றும் இதர பரிமாற்றங்களுக்காக ஒரு 8%. மானியங்கள் இந்த கேஸ் 400 300 400 இந்த கேஸ் 1000 ரூபாய்க்கு கொண்டு போய் நான் 300 கட்டுறேன், நீ 700 கட்டுன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுதான் இது. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
அந்த மாதிரி மானியத்துக்கு ஒரு 6% எத்தனையோ மானியங்கள் இருக்கும். எனக்கு டக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி ஓய்வூதியம் பெறுவாங்கள்ல பென்ஷனு, அதுக்கு ஒரு 4%. இதர செலவுகளுக்கு ஒரு 8%. இதர செலவுன்னு என்னத்தை சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் அது ஒரு 8%. அதாவது நம்ம அவர் வெளியூர் போகிறார்ல, அவரோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ எனக்கு தெரியலைங்க. இதர செலவுன்னு மொத்தமாக சொல்லிட்டாங்க. பார்ப்போம். இது தாங்க ரூபாய்க்கு அவங்க சொல்கிற கணக்கு. வரவு இப்படி செலவு அப்படி. வரவு 8னா செலவு 10னாங்கிற மாதிரி. அடுத்தது போயிடுவோம். மாநிலங்களுக்கு 1.5 லட்சம் கடன் 1.5 லட்சம் கோடி வட்டியில்லா கடன் கொடுக்குறாங்கங்க. நம்ம வட்டியோடு கொடுத்தாலும் சரி, வட்டி இல்லாமல் கொடுத்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நமக்கு போக தான் மிச்சம் எல்லாருக்கும். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வசதியாக மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு வட்டி இல்லா கடனுங்க. யார் இருப்பாங்க, யார் போவாங்கன்னு தெரியாது. ஆனால் மாட்டிட்டு முழிக்கிறது யார்? நம்ம தான். வட்டி இல்லா கடனாக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வசதியாக மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடனாக 1.5 லட்சம் கோடி வழங்கப்படணும். இந்த திட்டத்தின் கீழே மாநில உள்கட்டமைப்பு மேம்பாட்டு அமைச்சகங்கள் அரசு மற்றும் தனியார் பங்களிப்போட மேற்கொள்ளப்பட உள்ள 3 ஆண்டு திட்டத்துக்கான பரிந்துரையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டு திட்டத்துக்கான பரிந்துரையை சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கும் போது இந்த திட்டத்தை செயல்படுத்த இந்திய உள்கட்டமைப்பு திட்ட மேம்பாட்டு நிதியிலிருந்தும் மாநிலங்கள் கடனுதவி பெற ஊக்குவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான தகவல் அவ்வளோதாங்க. பட்ஜெட் பார்த்துருக்கோம். இன்னும் பட்ஜெட் இருக்குங்க, பார்க்கலாம். ஏன்னா ஒட்டுக்கா பட்ஜெட்டாக சொல்லிகிட்டு இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம தகவல்களாக பட்ஜெட்டையும் பார்த்துருவோம். இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அதுதாங்க எங்களோட எனர்ஜி. எங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறது நீங்கள் தாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் தாங்க எனக்கு என்ன உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். உங்கள் ஒத்துழைப்புக்கு ஆதரவுக்கும் நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு.